திமிரு அமைச்சர் இருக்கார் இல்லையா, திமிரு பிடிச்ச அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் கடும் பின்னடைவை சந்திச்சிட்டு இருக்காரு. தொடர்ச்சியா தோத்து போவாருன்னு மக்கள் எல்லாம் கொண்டாட்டத்தில் இருக்காங்க. மக்களோட மக்களா பழகி அரசியலுக்கு வந்திருந்தா இவருக்கு இந்த திமிரு வந்திருக்காது. குடும்பமே அரசியல்ல இருக்கு, குடும்ப வாரிசா அரசியல்ல குதிச்சதுனாலதான் இவர் திமிரா நடந்துக்கிறாரு அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. மக்கள் மத்தியில குற்றச்சாட்டு இருந்தா விட்டு வைப்பாங்களா? அதான் கரெக்டான ஒரு பதில எலெக்ஷன்ல கொடுத்துட்டாங்க. இவரு எந்த தொகுதியில போட்டிட்டாரு? மன்னார்குடியில போட்டிட்டாரு. எதிர்த்து நின்னது அதிமுக காரங்களோ அல்லது பாஜக காரங்களோ கிடையாது, அமமுக தான் நின்னுச்சு. அமமுக நின்னதுனால ஒரு வேலை ஜெயிச்சிருவாரு அப்படின்னு ஒரு சிலர் தப்பு கணக்கு போட்டாங்க. ஆனா மக்கள் தெளிவா இருந்தாங்க. யாரனால நிப்பாட்டுங்க, திமிரு பிடிச்ச அமைச்சரை இந்த வாட்டி கதற விடுறது தான். அவங்க முடிவு பண்ணதுபடியே இப்போ டிஆர்பி ராஜா அவர்களை கதற விட்டுட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா பின்னடைவுல இருந்துகிட்டே இருக்காங்க. இந்த பின்னடைவு கடைசி வரைக்கும் தொடரும். அவர் தோப்பாரு அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை. உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது அப்படின்னா அதை தவறாம கமெண்ட்ல தெரியப்படுத்திட்டு போங்க. டிஆர்பி ராஜா அதாவது திமிரு அமைச்சர் இப்போ வரைக்கும் தோத்துக்கிட்டே இருக்காரு. இந்த தோல்வியை நீங்க கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் இப்பவே ஷேர் பண்ணுங்க. கொண்டாட்டத்தை கொண்டாடுங்க. தேங்க்யூ.